ஒரு சூடா ஒரு பாத்திரம் இருக்குன்னு வைங்க, தெரியாம இந்த பாத்திரம் தொட்டா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு கை எடுக்கிறோம்ல. ஏன் கை எடுக்கிறோம்? இது பேரு ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? சோ நமக்கே தெரியாம நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக டக்குன்னு நமக்கு பாடி சிக்னல்ஸ் அனுப்புது. அதே மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் ஒரு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கும்போது நமக்கு கார்டிசால்ங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். செக்ரீட் ஆன உடனே டங்குன்னு பெல் அடிக்கும் நம்ம பிரெயின்ல, நான் ஏதோ நடக்குது காப்பாத்துங்கன்னு சொல்லி. ஸோ நம்ம பிரெயின் என்ன பண்ணும்? நம்மளை காப்பாற்றணுங்கிறதுக்காக நம்மள மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் மசில்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் மசில்ஸ், நெக் மசில்ஸ், இது எல்லாத்தையுமே டைட் பண்ணும். இது டைட் ஆயிடும். டைட் ஆனோன்னு ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணிடும். ரத்தத்துல தான் வந்து நமக்கு ஆக்சிஜன் போகுது மசில்ஸ்க்கு. அந்த ஆக்சிஜன் சப்ளை கம்மி ஆகும் போது மசில்ல அங்கங்க குட்டி குட்டியா கடுகு சைஸ்ல நாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த நாட்ஸ் பேரு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். இதுவும் இது மசில்ல கிடையாது. மசிலுக்கு மேல ஒரு ஃபாஷியான்னு ஒரு தின் லேயர் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அந்த பீஸ்ல பாத்தீங்கன்னா வெளியே வலுவலுன்னு இருக்கும்ல, அது பேர் தான் ஃபாஷியா. அந்த ஃபாஷியால இருக்கிற இந்த நாட், அதுல இருந்து வர்றதுதான் இதெல்லாம்.